நம்ம ஹீரோயின் மருந்து தயாரிக்கிறதுக்காக அவங்களோட கார்டன்ல இருந்து சில பிளான்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு அங்க ஒருத்தர் வந்துட்டு இந்த மாதிரி என்ன மாதிரியே ஒருத்தரை நான் பாக்குறதுல ரொம்ப ஆச்சரியப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. அவரை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இவ பேர் தான் மிக்கல். நம்ம ஹீரோயின் தேர்ட் லைஃப்ல ஆல்ரெடி இவரு கூட தான் வந்து ஸ்டூடெண்டா வாழ்ந்திருப்பாங்க. சோ அப்ப வந்து நம்ம மிக்கல் சொன்னதெல்லாம் வந்து நம்ம ஹீரோயின் நினைச்சு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு எவனோ ஒருத்தன் வந்து இங்க பேசிட்டு இருக்கதை பார்த்தோன்னா அங்க இருக்க 2 பேரும் யாரு நீங்கன்னு கேட்டோன்னே, ஆமா என்னோட பேர் சொல்லவே இல்லை, நான் தான் மிக்கல் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயினும் மிக்கல் கிட்ட போயிட்டு பேசுறாங்க. நம்ம மிக்கலும் நம்ம ஹீரோயின் கையில இருக்க அந்த நெயில் பாலிஷை பார்த்தோன்னா, ஆமா இது வந்து நீனே மேக் பண்ணியான்னு சொல்லும் போது, ஆமா என்னோட பிளான்ஸை வச்சுதான் மேக் பண்ண அப்படின்னு சொல்றான். அதுக்கு மிக்கலும் சரி நீ பெசாடி என்னோட ஸ்டூடெண்ட் ஆயிருக்கியான்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் வந்து இவரோட ஸ்டூடெண்ட் ஆகுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கணும்னு சரின்னு சொல்றா. ஆனா என்ன நம்ம மிக்கல் வந்து இங்க இருந்து போற வரைக்கும் தான். சோ அதுக்கப்புறம் அப்படி நம்ம மிக்கலும், ஆமா இந்த பிளான்ஸை இப்ப எதுக்கு தயார் பண்ற, ஒருவேளை கைலுக்கு கொடுக்கறதுக்காக தயார் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்டோன்னே அவங்களுக்கும் பயங்கர ஷாக் ஆயிரும். இவனுக்கு எப்படா தெரியுங்கிற மாதிரி. ஆக்சுவலா நம்ம கைலுக்கு வந்து ஒரு நோய் இருக்கும். சோ ஆல்ரெடி வந்து நம்ம ஹீரோயின் வந்து அந்த நோயை வந்து பாஸ்ட் லைஃப்ல சரி பண்ணிருப்பாங்க. பட் இப்போ வந்து அந்த நோய் அவனுக்கு சரியா இருக்காது. சோ அதனாலதான் நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி ஒரு மருந்தை தயாரிச்சு நம்ம கைலுக்கு கொடுக்கலாங்கிற மாதிரி பிளான் போட்டிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் சொன்னா கையில் ஒத்துக்க மாட்டாங்கறனால நம்ம மைக்கேல் வந்து நம்ம கையில வந்து கம்பல் பண்ணலாம். சரி ஓகே, ஒரு சயின்டிஸ்டே சொல்லும் போது நான் வந்து இந்த மருந்தை எடுத்துக்காம இருந்தா தப்பா இருக்காதுன்னு சொன்னா நம்ம ஹீரோயின் வந்து எடுத்து வந்துடுறா. இந்த மருந்து கொஞ்சம் குடிக்கிறதுக்கு கசப்பா நல்லாவே இருக்காதுன்னு சொல்றா. பட் இருந்தாலும் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, உங்களோட நோய் சரியாயிரும்னு சொல்றா. நம்ம கையிலும் நல்லாவே இருக்காதுன்னு சொன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்கான் குடிக்கலாமா வேணாமான்னு. உடனே மைக்கேலும் வந்து எடுத்து வாயிலே வந்து அந்த மருந்தை ஃபுல்லா திணிச்சு விட்டுறான். நம்ம கையில வந்து குடிச்சிடுறான். அதுக்கு மைக்கேலும் இந்த மருந்து எப்படி இருக்கு, டேஸ்டா இருக்கா, எப்படி இருக்கு சொல்லுன்னு சொன்னோன்னா நம்ம கையிலும் இந்த மாதிரி கசப்பும் புளிப்பும் சேர்ந்த ஒரு சுவையை தருது. இதோட வாசனை குதிரை ஆய் மாதிரி இருக்கு, சொல்ல போனா எனக்கு வாந்தி வருது அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் இதை இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, சரி இவனுக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்றா. அதுக்கப்புறம் கையில வந்து அங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாங்க பத்திரமா. அதுக்கப்புறம் இங்க வந்ததுக்கப்புறம் மைக்கேல் ஒரு புக்கை கொடுக்குறா. அவளும் அதை படிச்சு பாக்குறா. உண்மையிலே இந்த புக்கை படிக்கிறதுனால நிறைய நல்ல விஷயத்த வந்து கத்துக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்றா. உன்னால இந்த புக்கை கூட புரிஞ்சுக்க முடியுதா, உண்மையிலே நான் ஆச்சரியப்படுற ஒரு பெண்ணாதான் நீ இருக்க, ஒருவேளை நான் தேடிட்டு இருக்க அந்த நபர் நீனா இருப்பியோ அப்படிங்கிற மாதிரி நம்ம மைக்கேல் சொல்றான். நம்ம ஹீரோயினும் அவங்களோட பாஸ்ட் லைஃபை யோசிச்சு பாக்குறாங்க. அதுல நம்ம ஹீரோயினுக்கு மைக்கேல் பல விஷயத்த சொல்லி கொடுத்துருப்பான். இருந்தாலும் நம்ம மைக்கேல் தேடுற அந்த ஸ்டூடெண்ட் நம்ம ஹீரோயின் கிடையாது. பிகாஸ் நம்ம மைக்கேல் வந்து அவன் தேடுற ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கணும்னா, ஒரு பொருள்னு எடுத்துக்கிட்டோம்னா அது இந்த உலகத்துல இருக்க எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுற மாதிரி நம்ம வந்து அதை செய்யணும். அதை நம்ம மைக்கேலோட ஸ்டைல்ல சொல்ல போனோம்னா ஒரு காம்பவுண்டோட யூஸ் என்னங்கறத முழுமையா வந்து நம்ம தெரியணும், அதை பயன்படுத்தணும். அது நல்ல விஷயத்துக்கு யூஸ் ஆனாலும் சரி, கெட்ட விஷயத்துக்கு யூஸ் ஆனாலும் சரி. சோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட்டை தான் நம்ம மைக்கேல் தேடிக்கிட்டு இருக்கான். அது நீ இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட மைக்கேல் பாஸ்ட் லைஃப்ல சொன்னதை நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்த்துட்டு ஒருவேளை அப்ப இந்த ஸ்டூடெண்ட் இவருக்கு இன்னும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி யோசிப்பா. அப்ப திடீர்னு அந்த ரூமுக்கு அர்னால்ட் ஹேன் வந்துருவான். ஆமா நீ இங்க என்ன பண்றான்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோயினும் இவரு தான் என்னோட சென்சை, இவர்கிட்ட நான் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. உடனே மைக்கேலும் எந்திரிச்சிட்டு என்னோட பேர் தான் மைக்கேல், உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோவும் என்னோட பேர் தான் அர்னால்ட் ஹேன், நான் தான் எம்பரர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூட்டிட்டு அங்க இருந்து வெளியே வந்துருவான். ஆமா நீங்க எதுக்கு என்ன தேடி இங்க வந்தீங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்பா. அதுக்கு ஹீரோவும் உன்னை ரொம்ப நேரமா காணும், எங்க இருக்க ஏது பண்றானே தெரியல, அதனாலதான் உன்னை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன்கிட்ட இருக்க அந்த பேக்கெட் டைம் ஆச்சு எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு பிரசன்ட் கொடுப்பான். நம்ம ஹீரோயினும் என்னது இவ்வளவு மதிப்புமிக்க ஒரு பொருள் எனக்கு கிஃப்டா கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்பா. அதுக்கு ஹீரோவும் இதை வந்து நான் போர்ல வந்து யூஸ் பண்ணுவேன், பட் நீ நினைக்கிற மாதிரி டைம் பாக்குறதுக்காக யூஸ் பண்ண மாட்டேன், எதிரியை எப்படி தோக்கடிக்கணுங்கிற யுக்தியை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவேன்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அதை கேட்டோன்னு நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக் ஆயிரும். அப்பதான் மைக்கேல் சொன்னது ஞாபகம் வரும். இந்த மாதிரி ஒரு பொருளை எல்லா ஆங்கிள் இருந்து யூஸ் பண்றவன் தான் என்னோட ஸ்டூடெண்டாக தகுதியானவன் சொல்றது நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வரும். நம்ம ஹீரோவும் என்னாச்சு உனக்கு இப்படி யோசிக்கிற அப்படின்னு சொன்னோன்னு நம்ம ஹீரோயினும் இல்ல இல்ல எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றா. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினும் சாயங்காலம் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம எல்சியா வந்து ஒரு லெட்டர் வந்து நம்ம ஹீரோயினுக்கு கொடுப்பா. அந்த லெட்டர் யார் எழுதுனது அப்படின்னா மிஹிலோ, அதாவது இவங்க நகை செய்ய கொடுத்துருந்தாங்கல்ல ஒரு பாட்டி கிட்ட, ஸோ அவங்க தான் எழுதியிருப்பாங்க. என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா, இந்த நகையை வந்து நாங்க ரெடி பண்ணி டிசைன்லாம் மேக் பண்ணிட்டோம், பட் இந்த நகை செய்யற ஆளை வந்து மாத்திட்டோம். ஸோ அவங்க வந்து கோயல்ஸ் நாட்டில் இருக்க ஒரு நகை செய்யறவர், அவர்கிட்ட இந்த நகையை நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். அதனால இந்த நகை ரெடியாகி வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி எழுதியிருப்பாங்க. ஸோ அதை கேட்டோன்னே அவர் ரொம்பவே ஷாக் ஆகிறா. பக்கத்துல இந்த நகையோட அந்த டிசைன் வந்து வரைஞ்சிருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாகறா. அப்புறம் அப்படியே சாயங்காலம் வந்து அந்த ஃபங்க்ஷனை காட்டுறாங்க. உண்மையிலேயே பிரம்மாண்டமா அந்த ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கும். அப்ப நம்ம கையில வந்து அந்த இடத்துக்கு வரான். நம்ம ஹீரோயினும் கையிலுக்கு வந்து விஷ் பண்றாங்க. இந்த மாதிரி வாழ்த்துக்கள், கல்யாண வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து கிளம்பிடுறாங்க. என்னோட வேலை இப்ப முடிஞ்சிருச்சு, இன்னும் என்னோட வேலை மிச்சம் இருக்குது என்னன்னா அந்த கவுண்ட் லாவின்ட்ட இருந்து நான் தப்பிக்கிறது தான், அவனோட கண்ணில் படாம நான் தப்பிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் அவன் எங்க இருக்காங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட எபிலிட்டி யூஸ் பண்றாங்க. அதாவது 5th லைஃப்ல வந்து அவங்க இந்த ஸ்கில்ல கத்து வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் மேல ஃபோக்கஸ் பண்றது எப்படி அப்படிங்கிற மாதிரி கத்து வச்சிருப்பாங்க. ஸோ அதை வச்சு
நம்ம கவுண்ட்லாவின் எங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிருவா. சரி, ஓகே, அவரை நான் பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து நான் கண்ணில் படாம தப்பிக்கணும். பட் அது வந்து யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவளும் போய் எல்லார்ட்டையும் வந்து பேசிட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னா ஒருத்தன் வந்து நம்ம ஹீரோயின் பேசுறான். ஸோ யாரும் இல்லை, அந்த மிகிலோவோட பையன் தான், அதாவது அந்த நகை செய்யற பாட்டியோட பையன். எங்க அம்மா உங்களை பத்தி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நீங்க எங்க அம்மா கிட்ட நகை வாங்கினது எங்களுக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா அங்க இருக்கவங்க எல்லாம் என்னது மிகிலோ பாட்டி வந்து இவங்களுக்கு நகை செய்ய கொடுத்துருக்காங்களா அப்படின்னு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. பிகாஸ் அந்த பாட்டி வந்து ரொம்ப வந்து ஃபேமஸ். ஸோ அதுக்கப்புறம் அவனும் வந்து இந்த மாதிரி அந்த நகையை வந்து நாங்க கோயில்ஸ் நாட்டுல உள்ள கைவினை கலைஞர்கிட்ட மாத்திட்டோம் அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு ஹீரோயினும், ஆமா எனக்கு தெரியும், நீங்க கைவினை கலைஞரை மாத்தினால உங்களோட வேலை வந்து லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி உங்க அம்மா எனக்கு லெட்டர் அனுப்பியிருந்தாங்கன்னு சொன்னோன்னே அதுக்கு அவனும், இல்ல லேட்டானா ஆகாது, கோயில்ஸ் நாட்டுல உள்ள கைவினை கலைஞர்லாம் உண்மையிலேயே வந்து ரொம்பவே சூப்பரா உங்களோட வேலையை பக்காவா விரைவா எல்லாத்தையும் வந்து சீக்கிரமா செஞ்சு முடிச்சிருவாங்க. அதனால உங்களோட நகை சீக்கிரமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அப்படியான்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோயின் அவங்களோட போக்கஸை கவுண்ட்லாவின் மேலேயும் வச்சிருப்பாங்க. அப்பதான் தெரியும் மேல நம்ம அர்னால்டு ஹெய்னும் கைலும் தனியா பேசிட்டு போறத நம்ம ஹீரோயின் பாத்துருவாங்க. அவங்க 2 பேரும் தனியா என்ன பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் வந்து அந்த இடத்துல வந்து ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. கையில் ஆக்சுவலா நம்ம ஹீரோ கிட்ட கோயில்ஸ் நாட்டை காப்பாத்துறதுக்காக ஹெல்ப் கேட்கறான். பிகாஸ் கோயில்ஸ் நாடுங்கிறது ரொம்பவே வந்து வறுமையான நாடு. அது மட்டும் இல்லாம அந்த நாட்டுல வந்து ராணுவ பலம், சோல்ஜர்ஸ் எதுவுமே இல்லை. வேற நாட்டுக்காரங்க கோயில்ஸ் நாட்டை அட்டாக் பண்ணா கூட திருப்பி அட்டாக் பண்றதுக்கு அவங்க கிட்ட எந்த வெப்பனும் சரி ஆட்களும் சரி இல்லவே இல்லை. ஸோ அதனால இப்படிப்பட்ட கோயில்ஸ் நாடு ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்கு. எங்களோட மக்களை நான் தான் காப்பாற்றணும். சீக்கிரமே என்னோட உயிர் போக போற சுச்சுவேஷன்ல இருக்கு. ஸோ அதுக்குள்ளேயே என்னோட மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலைமையை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால எப்ப வேணாலும் எங்களை சுத்தி இருக்க நாடுகள் எங்களை தாக்க முயற்சி பண்ணலாம். பட் திருப்பி தாக்குறதுக்கு எங்ககிட்ட எந்த போர்ஸஸும் இல்லை. ஸோ அதனால கோயில்ஸ் நாடு கல்கை நாடு உங்களோட சேர்ந்து செயல்பட்டதா முடிவு பண்ணியிருக்கோம். இதனால உங்களுக்கும் ப்ராஃபிட் தான் அப்படின்னு நம்ம கையில் சொல்றான். அதுக்கு அர்னால்டு ஹெய்னும் போய் சொல்லாத, இப்போ உங்களோட நாடு ரொம்ப வறுமையில அதோட எதுக்கும் பிரயோஜனப்படாத ஒரு நாடா இருக்கு. ஸோ உங்களோட நாடு எங்களோட நாடோட ஒப்பந்தம் வைக்கிறதுல எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? இதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் வேணா உனக்கு ஒரு ஃப்ரீ அட்வைஸ் தரேன். இப்படி அடுத்த நாட்டோட ஒப்பந்தம் வச்சு அடுத்த நாட்டுக்கு அடிமையா இருக்கிறதுக்கு பதிலா நீ அடுத்த நாட்டோட சண்டை போட்டு அவங்கள தோக்கடிச்சு அந்த நாட்டோட அரசனா மாறப்பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம அர்னால்டு ஹெய்ன் போறாரு. இதை கேட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆவாங்க. ஆல்ரெடி எனக்கு தெரியும் இப்படிதான் நடக்கும்னு. அர்னால்டு ஹெய்ன் இன்னும் சில நாட்கள்ல கோயில்ஸ் நாடோட போர் தொடுப்பாரு. அதுக்கப்புறம் இந்த ஊர் மக்கள் தான் நிறைய பேர் அழிஞ்சு போவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு, என்னால முடிஞ்சா எனக்கு ஃபியூச்சரை மாத்துற பவர் இருந்தா நான் அர்னால்டு ஹெய்னை இதுக்கு சம்மதிக்க வச்சு இந்த போரையும் சரி இந்த நாட்டு மக்களையும் சரி காப்பாத்துறதுக்கான முயற்சியை செய்வேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றது. மைக்கேல் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அர்னால்டு ஹெய்ன் நம்மளோட அக்ரிமெண்ட்டை ஏத்துக்கல, அவரு நம்ம நாட்டோட ஒப்பந்தம் வச்சுக்கிறத மறுக்கிறாரு, நம்மள மாதிரியான ஒரு வறுமையான நாட்டு கூட ஒப்பந்தம் வைக்கிறதுனால அவருக்கு என்ன லாபம் கிடைக்குதுன்னு யோசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி மத்த நாட்டோட ஒப்பந்தம் வச்சுக்கிறோம்னு சொல்லி அந்த நாட்டுக்கு அடிமையா இருக்கிறதுக்கு பதிலா அந்த நாட்டோட போர் தொடுத்து அந்த நாட்டை ஆண்டு அரசனா இருக்க பாருங்கிற மாதிரி அர்னால்டு ஹெய்ன் என்கிட்ட சொன்னாரு அப்படின்னு நம்ம கையில் வந்து மைக்கேல் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டோட நம்ம மைக்கேலும் பயங்கர ஷாக் ஆகுறான். ஒரு வழியா நான் தேடிட்டு இருந்த ஸ்டூடெண்ட் கிடைச்சிட்டான் போல அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் மைக்கேல் அங்க இருந்து வெளியே வந்துட்டு, இத்தனை வருஷமா இத்தனை தடவை நான் தேடி அலைஞ்ச என்னோட ஸ்டூடெண்ட் அர்னால்டு ஹெய்ன் தான் அப்படின்னு சொல்றான். கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு கவுண்ட்லாவின் அந்த இடத்துக்கு வராரு. நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே அவர் ரொம்ப ஷாக் ஆயிட்டு, என்ன இவ்வளவு சீக்கிரமா இவ்வளவு உற்சாகத்தோட பயிற்சி பண்ணிட்டு இருக்கான்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயினும், நான் ஸ்ட்ராங் ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு கவுண்ட்லாவினும், எதுக்கு அப்படி ஆசைப்படுறேன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்க நம்ம ஹீரோயினும், இன்னைக்கு இங்க பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்க இளம் வீரர்கள்லாம் நாளைக்கு ஒரு போர்ல இருந்து நம்ம நாட்டை காப்பாத்துற ஒரு மாவீரர்கள்லாம் வருவாங்க. அதே மாதிரிதான் நானும் இந்த போரை தடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அதுக்கு கவுண்ட்லாவினும், ரொம்ப சரியா சொன்னேன். போர் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் தான் ஒரு மனுஷனோட ஆரம்பத்தையும் முடிவு பண்ணுது, ஒருத்தனோட முடிவையும் முடிவு பண்ணுது. இந்த போர் எவ்வளவு கொடூரமா ஆபத்தா இருந்தாலும் அதுல இருந்து நம்ம பின்வாங்க கூடாது. நம்மளோட சக்தியை வச்சு அந்த போரை எதிர்த்து நிக்கணும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு போராடணும். சொல்ல போனா கடைசியா நடந்த போர்ல தான் என்னோட பையனை நான் இழந்துட்டேன் அப்படின்னு கவுண்ட்லாவின் சொல்ல நம்ம ஹீரோயினும் கேட்டுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் சரி, இதே உற்சாகத்தோட போராடுன்னு சொல்லிட்டு நம்ம கவுண்ட்லாவின் அங்க இருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோயினும் கவுண்ட்லாவின் சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு அர்னால்டு ஹெய்னோட மனசை மாத்தி இந்த போர் வராம எப்படியாவது இந்த நாட்டு மக்களை நான் காப்பாத்தணும்னு முடிவெடுக்கிறா. அப்படியே கட் பண்ணா இங்க ட்ரைனிங் எல்லாம் எப்படி நடக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக அர்னால்டு ஹெய்ன் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர சாக்கு. நம்ம அர்னால்டு ஹெய்ன் ஹீரோயினை பார்க்க, ஹீரோயினும் அர்னால்டு ஹெய்னை பார்க்க, அப்படியே நம்ம அர்னால்டு ஹெய்ன் அங்க இருந்து சமாளிச்சு எங்கேயோ கூட்டிட்டு போறாரு நம்ம ஹீரோயினை தனியா. நம்ம ஹீரோவும், நீ தானே அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோயினும், நீங்க நினைக்கிற பேர்சன் நான் கிடையாது, முதல்ல இந்த கையை எடுங்கன்னு சொன்னோன்னே, அப்போ நான் நினைக்கிற பேர்சன் கிடையாது அப்படிதானே நீனு, சரி அப்ப நான் ஒண்ணு டச் பண்ணலாம்லா, கிஸ் பண்ணலாமலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோ ரொம்ப க்ளோஸா வர
அதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் பயந்துட்டு ஆமா ஆமா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா. சரி நீ இப்படி பண்ணிட்டு இருக்கனா அதுல ஏதாவது ஒரு நல்ல ரீசன் இருக்கும், எதுக்காக இப்படி பண்றேன்னு நம்ம ஹீரோ கேட்க, நம்ம ஹீரோயினும் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நீங்களும் கையிலும் நேத்து அரண்மனையில பேசிக்கிட்டதான் நான் கேட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல, ஹீரோவும் இதை நீ சொல்லிதான் தெரியணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல, ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்ப நீ என்கிட்ட என்ன சொல்ல போறோம்னு எனக்கு தெரியும், என்ன கன்வின்ஸ் பண்ணி அவங்க கூட வந்து சம்பந்தம் ஒப்பந்தம் பேச வைக்கிற, கரெக்ட் தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, நம்ம ஹீரோயினும் பயந்துகிட்டே ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் நீ நினைக்கிறது நடக்காது, என்ன மன்னிச்சிடு, நீ என்ன எப்படி வேணாலும் நினைச்சுக்கோ, ஆனா அவங்க கிட்ட நம்மளுக்கு ஒரு லாபமும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து இங்க இந்த ட்ரைனிங் எடுக்கிற அதுக்கு நான் சம்மதிக்கிறேன், பட் நீ பையன் இல்லைங்கிறது யாருக்கெல்லாம் தெரியுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லணும். நம்ம ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு சரி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் இந்த ஸ்டாப் வாட்சை வச்சுட்டு அவங்க பாஸ்ட் லைஃப்ல நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. அதாவது நம்ம கையில் எனக்கு ஒவ்வொரு டைம் லூப் நடக்கும் போதும் நான் கையில ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல சந்திச்சிருக்கேன். அண்ட் அவன் என்கிட்ட ரொம்பவே மரியாதையா பேசினான், அவன் எல்லார்கிட்டயுமே ரொம்ப மரியாதையா பேசுறான், அவன் ஒரு அரசனா இருந்தாலும் சரி எங்க எல்லார்கிட்டயுமே மரியாதையா எல்லாத்தையுமே அவன் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நல்லவனா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் கையில மீட் பண்ணதுக்காக வந்திருப்பாங்க. நம்ம கையில் கிட்ட இந்த மருந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, உங்களோட உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கையிலும் கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கேன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயினும் சரி அப்ப டெய்லி இந்த மருந்தை தவறாம எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கு நம்ம கையிலும் சரின்னு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோயின் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதாவது நேத்து அருணாளிகையும் நீங்களும் பேசினத நான் கேட்க வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்பட்டுருச்சு. அதுக்கு நம்ம கையிலும் அருணாளிகைன்னு சொல்றதுல எந்த தப்பும் இல்ல, அவர் எங்க கிட்ட இருந்து லாபத்தை எதிர்பார்க்கறாரு, பட் அது கொடுக்குற நிலைமையில நாங்க இல்ல, சோ அதனால இந்த விஷயம் போர்லதான் முடியும் அப்படின்னு கையில் சொல்றான். அதுக்கு ஹீரோயினும் இல்ல அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க, நான் அருணாளிகைனா எப்படியாவது இந்த விஷயத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன், அதுக்கு நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், அருணாளிகைன் கூட ஜாயின் பண்றதுக்கு பதிலா என்னோட வந்து ஜாயின் பண்ணுங்க, நம்ம ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவோம், அந்த டீம் ரொம்ப பவர்ஃபுல்லானதுன்னு அருணாளிகைனுக்கு ப்ரூவ் பண்ண வைப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, நம்ம கையிலும் சரி அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றதுனால இந்த விஷயத்துக்கு ஒத்துக்குறான். அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம மைக்கேலும் ஹீரோயினும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப மைக்கேல் வந்து இந்த மாதிரி ஹீரோயின் கிட்ட நான் தேடுற என்னோட ஸ்டூடெண்ட் கிடைச்சிட்டான், அவன் வேற யாரும் இல்ல அருணாளிகைன் தான், நான் எதுக்காக அந்த ஸ்டூடெண்ட் தேடுறேன்னு உனக்கே தெரியும், என்னோட பிளாக் பவுடரை யூஸ் பண்ண வைக்கிறதுக்காக தான், அந்த ஸ்டூடெண்ட் எனக்கு ஒரு வழியா கிடைச்சிட்டான் அப்படின்னு நம்ம மைக்கேல் சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் அருணாளிகைன் எதுக்கு இதுக்கு ஒத்து வருவாருன்னு நினைக்கிறீங்கன்னு நம்ம மைக்கேல்கிட்ட கேட்கும் போது மைக்கேலும் டக்குன்னு எந்திரிச்சிட்டு நான் இப்போ ஒரு வார்த்தை சொன்னேன் பிளாக் பவுடர்னு, ஆனா அத பத்தி அது என்னன்னு என்கிட்ட கேட்கவே இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க, நம்ம ஹீரோயினும் பாஸ்ட் லைஃப்ல யோசிச்சு பாக்குறாங்க. இந்த மாதிரி மைக்கேல் பிளாக் பவுடர் அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்லியிருப்பான். சோ இந்த ஒரு காம்பவுண்ட வச்சு நம்ம வார்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த மொத்த உலகமே செதறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அழிஞ்சு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இதான் என்னோட அரிய கண்டுபிடிப்பு பிளாக் பவுடர் அப்படின்னு நம்ம மைக்கேல் பாஸ்ட் லைஃப்ல நம்ம ஹீரோயினுக்கு சொன்னதை ஞாபகம் வரும். இத பத்தி நான் அருணாளிகைன் கிட்ட பேசணும், சோ அதனால அவரும் நானும் சந்திக்கிறபடி ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணி தர முடியுமான்னு நம்ம ஹீரோயின் கேட்க, நம்ம ஹீரோயினும் வேற வழி இல்லாம சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எப்படியோ எஸ் ஆகி வந்துடுறாங்க. சோ போற வழியில இதை பத்தி தான் யோசிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட தம்பி வந்துடுறான். எப்படி நீங்க பையங்கிற விஷயம் கண்ணனுக்கு தெரிஞ்சுச்சுன்னு கேட்கும் போது அவர் என்னோட ட்ரைனிங் பண்ற இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றா. நான் தான் உனக்கு பாய் கேட்ட போட்டு ட்ரைனிங்ல சேர்றதுக்கு உதவி பண்ணேன், இந்த உதவி எங்க அண்ணனுக்காக தான் பண்ணேன், பட் இது எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிருச்சு, பரவாயில்ல இருக்கட்டும், எங்க அண்ணனுக்காக நான் என்ன உதவினாலும் பண்ண தயார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தியோடோர் சொல்றான். நம்ம ஹீரோயினும் ஆமா எப்படி அதுக்குள்ளயும் உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தியோடோர்ட்ட கேட்க, தியோடோரும் என்னப்பா நீ எனக்கு பின்னாடி இருக்க சோல்ஜர்ஸ் என்னோட நெட்வொர்க் ரொம்ப பெருசு, அவங்க எனக்கு சீக்கிரமே வந்து நிறைய தகவல்களை சொல்லிடுவாங்க, சோ இதெல்லாம் வந்து ஆச்சரியப்படுறதுக்கான விஷயமே இல்ல அப்படின்னு நம்ம தியோடோர் சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் அப்படியா அப்ப கொஞ்ச நாளைக்கு உங்களோட சோல்ஜரை எனக்கு தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேப்பா. அதுக்கு தியோடோரும் இதுவும் எங்க அண்ணனுக்கு உதவி பண்ற ஒரு விஷயமான்னு கேட்க, இல்ல இது உங்க அண்ணனுக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னோன்னே என்னப்பா இது கேட்கறதுக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, சரி ஓகே நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு நம்ம தியோடோர் சொல்லுவான். கட் பண்ணா இங்க நம்ம மைக்கேல் தனியா நின்னுட்டு எதையோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். நம்மளுக்கு ஒரு பிளாஷ்பேக் காட்டுவாங்க. நம்ம மைக்கேல் பிறந்ததாலதான் அவங்களோட அம்மா இறந்துருப்பாங்க, சோ அதனால மைக்கேலோட அப்பா நீ ஒரு துரதிருஷ்டம் பிடிச்சவன், உன்னால இந்த உலகத்துல எப்பவுமே எல்லாத்துக்கும் துன்பம் தான் அப்படின்னு அவங்க அப்பா நம்ம மைக்கேலை ஒதுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நம்ம மைக்கேல் யாருமே இல்லாம அவங்க அம்மாவை இழந்த சோகத்துல ஃபுல் டைமா படிக்க ஆரம்பிச்சான். நம்ம எப்படி மூச்சு விடுவோம் தண்ணி குடிப்போம், அதே மாதிரி மைக்கேல் அவனோட ஹாபியாவே வந்து படிக்கிறத ஸ்டார்ட் பண்றான். சோ பெரிய புத்திசாலியாவும் ஆவறான். அவன் எக்கச்சக்கமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறான். அப்படி கண்டுபிடிச்சதுதான் பிளாக் பவுடர். இந்த பவுடரால இந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி இருக்கு, அதனால இந்த ஒரு கண்டுபிடிப்பை வேஸ்ட் பண்ணிட முடியாது, இந்த கண்டுபிடிப்போட யூஸ் என்னன்னு நான் தெரிஞ்சே ஆகணும், அதனால இந்த உலகத்தை அழிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், எங்க அப்பா சொன்னது சரியாதான் இருக்கு, என்னால மத்தவங்களுக்கு துன்பம் தான் ஏற்படும், இதெல்லாம் நம்ம மைக்கேல் வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரா. நம்ம மைக்கேலும் அருணாளிகைன் கூட மீட்டிங் ஏற்பாடு பண்ண சொன்னேன், என்னாச்சு அருணாளிகைன் பிஸியா இருக்காருன்னு நம்ம ஹீரோயின் சொல்றா.
அப்போ நான் அர்னால்டுஹேனை சந்திக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மைக்கேல் சொல்றான். நீ யோசிக்கிறது கரெக்ட் தான். இந்த பிளாக் பவுடர் அர்னால்டுஹேனை யூஸ் பண்ண வச்சனா கண்டிப்பா இந்த வார்ல பயன்படுத்தி நாட்டு மக்கள் நிறைய பேர் இறந்து போவாங்க. அதுக்காக என்னோட கண்டுபிடிப்பை நான் யூஸ் பண்ணாம இருக்க மாட்டேன். இந்த போர்ல பயன்படுத்தி இந்த மக்கள் அழிஞ்சு போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. சோ நான் இதை யூஸ் பண்ண தான் போறேன். என்னைய மடிச்சடி என்னோட அன்பு மாணவியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைக்கேல் அங்க இருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோயினும் என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க.